ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷ் காஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு தவாவில் தண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரில் அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அதில் ஏதாவது புழுவோ அழுக்குகளோ இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்காக தான். இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்குண்டான மாவை கலந்து வச்சுக்கலாம். இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே போல் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி மாவு சேர்க்குறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பஜ்ஜிக்கு எப்படி மாவு இருக்கணுமோ அதே பதத்துக்கு தான் இதுக்கும் இருக்கணும். அதனால் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நமக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு ரெடி பண்ணிவிட்டு நான் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்தேன். கொஞ்சம் பத்தலை. அதனால் எகைன் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அதை நம்ம சுடு தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் மரச்செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த காலிஃப்ளவரில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் போட்டு ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டுட்டு உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடுமே எனக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். அதே போல் மீதி இருக்க காலிஃப்ளவரையும் நான் மாவில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். சின்ன காலிஃப்ளவருக்கு நான் சொன்ன மாவோட அளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட மாவும் மீதியாகலை, காலிஃப்ளவரும் மீதியாகலை, கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.